ஸோ இது இந்த படத்துக்கே போகாதீங்க, இந்த படமே வேஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. இந்தந்த விஷயங்கள்லாம் நான் கவனித்த வரைக்கும் நல்லா இருந்தது. ப்ளஸ் லோக்கி டச்சுங்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஃப்ரேமிங் ஒர்க்கு, ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படியே அழகழகாக செதுக்கி செதுக்கி வச்சுருந்தது. கதை, திரைக்கதை அதில் தான் இங்கே பிரச்சனையை தவிர டைலாக்ஸ் கொஞ்சம் மற்றபடி பெட்டராக பண்ணியிருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஒரு படம் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, டக டக டகன்னு போகுது அப்படின்றதுல அது நல்லா இருக்கு. இல்லை ஜிபியு பிடிச்சவங்களுக்கு இந்த படம் பிடிக்கலன்னு சொல்றதுலாம் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா குட் பேட் அக்லியும் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் விமர்சனம் வாங்குச்சு. நிறைய பேருக்கு அது பிடிச்சிருந்துச்சு. காரணம் என்னன்னா, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக படத்தை நல்லா பண்ணியிருந்தாங்க. அஜித் ஃபேன்ஸ்க்காக அந்த படம் இன்னைக்கு ஆதி கூட இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அது அஜித் ஃபேன்ஸோட ட்ரீட்டுக்காக நான் பண்ண விஷயங்க. அடுத்த படம் எல்லாரும் ரசிக்கக்கூடிய படமா இருக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு. நிறைய நம்ம அஜித் சார் ஃபேன்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு பாசிட்டிவா தான் நிறைய சொல்லியிருக்காங்க. சூப்பராக நல்லா தான் இருக்கு. எப்பயுமே வன்மத்தோடய இருக்கவங்க எல்லா இதுலையுமே இருப்பாங்க, எல்லா ரசிகர்கள்லையுமே இருப்பாங்க, எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க. அவங்களுக்கு நிரந்தர ஊர் கிடையாது, பேர் கிடையாது மாதிரி அவங்க பேசிட்டு